வண்டியை விடவில்லை, அவனும் கேட்கவில்லை. கேவி, என்ன நல்லா பயமுத்திட்ட நீ. உன் மொக்க ஜோக்க சொல்லி சொல்லி தாண்டி என்ன பயமே மூத்தன. உன் மொக்க ஜோக்கால தான் நான் நெஞ்ச பிடிச்சிக்கிட்டேன். அந்த அளவுக்கு மொக்க ஜோக் பண்ணுவாங்க அனு? ஆமாப்பா, அப்பப்போ ஜோக் பண்றன்ற பேர்ல மொக்கையா ஏதாவது சொல்லுவா. ஏதோ நாங்க 2 பேருன்றதுனால பொறுத்துட்டு இருக்கோம். என் தங்கச்சியும் அப்படிதான். வீரா, இவங்க சொல்றதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. நான் வந்து சூப்பரான ஜோக் தான் சொல்லுவேன். சரிங்க அனு. கேவி, வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. அடி போடி. நெஞ்சு வலியே தாங்கிக்கிட்டேன். நீ என்ன, நெஞ்சு வலி வந்தது உனக்கு இல்ல, எங்களுக்கு தான். சார். சொல்லுங்கம்மா. இந்தாங்க உங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. கொடுங்கம்மா. இனி எப்பமா வரணும்? ஏதாவது வரணுமா? இல்ல, எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆனா அப்பப்ப வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது. மந்த்லி 2 டைம்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. சரிங்கம்மா. டேப்லெட்ஸ் எல்லாம் வெளியே வாங்கிக்கோங்க. ஓகேம்மா. அதிர்ச்சி ஆகிற மாதிரி எதுவும் சொல்லாதீங்க. கொஞ்சம் நார்மலா இருக்கணும். சரிம்மா. அனு, அதிர்ச்சி ஆகிற மாதிரி பாட்டிக்கு எதுவும் சொல்லக்கூடாதான். நீங்க ஜோக் சொல்றத கொஞ்சம் நிப்பாட்டிக்கலாம். சரிங்க சார், பாத்துக்கோங்க. சரிங்கம்மா. சரிப்பா, போலாமா? போலாம் தாத்தா. என் பேத்தி மூஞ்சி எப்படி இருக்கு? தாத்தா, இவங்களை பாருங்க தாத்தா. ஏம்மா, என்னாச்சு? நர்ஸ் வந்து சொல்லிட்டு போனாங்கல்ல, அதிர்ச்சி ஆகிற மாதிரி பாத்துக்க கூடாது பாட்டியேன்னுட்டு. நீங்க ஜோக் சொல்றத நிப்பாட்டுங்க, அதிர்ச்சி ஆக மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அவங்க சொல்றது உண்மைதானடி? ஏப்பா கேள்வி சிரிச்சிட்டியா? சரி வாங்க போவோம், கார்ல போயிட்டே பேசலாம். ஆமா, அதுவும் சரிதான். ஆமா, ஒரு பையன் பேசிட்டே போறானே. பிள்ளைங்களை நிம்மதியா படிக்க கூட விட மாட்டேங்குதுங்க. இதோ வரேன், இருடா. இன்னும் இந்த குழந்தைக்காவை காணோம். எங்கதான் போனாங்க? கொஞ்சம் நின்னா பேசிட்டு போலாம். சரிப்பா, நில்லு பேசுவோம். குழந்தைக்க வந்தாச்சு. ஹலோ சிஸ்டர், உங்களை இன்னும் நான் கூப்பிடல. என்னப்பா தம்பி முறைக்கிற? வண்டியை நிறுத்திட்டு வண்டியை விட்டு கீழே இறங்கு முதல்ல. முடியாது. யார் நீங்க? ஓ, முடியாதா? ஐயோ ஐயோ, அக்கா அக்கா விடுங்க அக்கா. இப்ப கீழே இறங்க போறியா இல்லையா? இறங்குறேன் விடுங்க. அந்த பயம் இருக்கணும். இறங்கு, வண்டியை முதல்ல நிறுத்து. நிறுத்துறேன்க்கா, பயமா இருக்கு, விடுங்க. அவ்வளவு பயத்தை வச்சுக்கிட்டு ஃபிலிம். ஐயோ, இங்க இருக்க கூடாது, வேகமா போயிட வேண்டியதான். டேய், என்ன வேகமா போக பாக்குறியா? எங்க இருந்தாலும் துரத்தி வந்து பிடிச்சிடுவேன். அக்கா, வேகமெல்லாம் போக மாட்டேன்க்கா. இது வண்டி ஓரமா நிறுத்துறேன். இன்னைக்கு யார் முகத்துல முடிச்சுட்டு வந்தனே தெரியலையே. கல்பனா, அக்கா ஓரமா நிறுத்திட்டு வாமா. ஐயோ ஐயோ, பாவமா இருக்கு அந்த பையனை நினைச்சா. அப்புறம் என்னக்கா ஆச்சு? அதுக்கப்புறம் என்னடி ஆச்சு? அதுக்கப்புறம் ஓரமா நிறுத்திட்டு, தம்பி அதான் வண்டி நிறுத்தியாச்சுல்ல, இறங்கி வாங்க. ஏதா இருந்தாலும் இப்படியே சொல்லிடுங்கக்கா, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் போகணும். அப்படியா? எதுக்கு கல்பனா பின்னாடி சுத்துற? நான் ஒன்னும் சுத்தலையே. அக்கா அக்கா பொய் சொல்றாங்க. டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான், பாட்டு வேற பாடுறான். அதுதான் என்னால சுத்தமா சகிக்க முடியல. ஓ, அது வேறையா? இந்த பாருங்க, ஆமா ஃபாலோ பண்ணேன். கண்ணுனா பொண்ணை பார்க்கறதுக்கு தானே இருக்கு. வேற ஏதாவது பண்ணனா? ஃபாலோ மட்டும் தான் பண்ணேன். சும்மா ஓவரா பேசிக்கலாம் இருக்கக்கூடாது. என்கிட்ட பிடிச்சிருந்தது பார்த்தேன். இப்போ என்ன அதுக்கு? நகருங்க, நான் போகணும். ஓ, கோவம்லாம் வருதா தம்பிக்கு? டேய், நானும் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். என்ன அவ்வளோ செஞ்சது தப்பு, அவ்வளோ திமிரா உனக்கு? இத மாதிரி திமிரெல்லாம் பேசிட்டு இருந்தான்னு வச்சுக்க, அவ்வளவுதான். இதை பாருங்க, உங்க மிரட்டல் உருட்டலுக்கு தான் நான் பயப்பட மாட்டேன். அப்படியே வண்டியை விட்டு ஏத்தனன்னு வைங்க, அவ்வளவுதான். நீ இரு கல்பனா, நான் பேசிக்கிறேன். ஓ, அந்த அளவுக்கா தம்பி? வா, ஏத்தி பாப்போம். தைரியம் இருந்தா ஏத்துடா. வேணாம், ஏத்திடுவேன். மரியாதையா வழி விடுங்க. என்ன விட்டு ஓவரா பேசிட்டு இருக்க? டேய் குள்ள பயலே, என்ன ஒரு பைக் வச்சிருந்தா ஓவரா ஃபிலிம் காட்டிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் பறப்பீங்களா? உனக்கெல்லாம் எவனா ஃபர்ஸ்ட் பைக் வாங்கி கொடுக்கறது? உங்க பேரண்ட்ஸை ஃபர்ஸ்ட் அடிக்கணும். அக்கா, என்னை இறக்கி விடுங்க, ஒரே அசிங்கமா இருக்கு எனக்கு. அசிங்கமா இருக்குல்ல? இது அசிங்கமா இருக்கிறது தெரிஞ்ச உனக்கு ஒரு பொண்ணு பின்னாடி போறது அசிங்கமா தெரியலையாடா?
இப்படி வண்டியில பின்னாடியே போய் அவளுக்கு ஏதாவது ஆகி கீழே விழுந்து வாரி இதெல்லாம் தேவையா? புரிஞ்சுக்க மாட்டீங்க அதெல்லாம். இதுக்கு தான் வீட்டில் பைக் வேணும் அதை வேணும் நெட்டு கேட்டுட்டு இருக்கீங்களா? அக்கா விடுங்கக்கா, இனிமே பண்ண மாட்டேன்க்கா. இனிமே இவ பின்னாடின்னு இல்லை, எவ பின்னாடியும் நீ சுத்தக்கூடாது. அப்படி ஏதாவது ரோட்ல உன்னை பார்த்தேன் அவ்வளவுதான் இனிமே. இல்லக்கா, இனிமே நான் அதை மாதிரிலாம் பண்ண மாட்டேன், விட்டுருங்கக்கா. சாரி கேட்டுட்டு ஓடு. சாரிக்கா. அடே முட்டைக்கண்ணா, என்கிட்ட சாரி இல்லை, அவகிட்ட சாரி கேளு. சாரி சிஸ்டர், இனிமே அப்படி பண்ண மாட்டேன். அக்கா சொல்லிட்டேன். இப்போ வண்டி எடுத்துட்டு போ. ஆளும் மண்டையும். அக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா. எனக்கு எதுக்கு இந்த தேங்க்ஸ்லாம்? ரொம்ப டார்ச்சரா இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இப்போதான் எனக்கு ஹாப்பியா இருக்குக்கா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. பரவாயில்ல, எல்லாத்துக்கும் போல்டாக இருக்க கற்றுக்கோ, சரியா? எதுக்கும் பயப்படக்கூடாது. சரி. இனிமே அவன் பின்னாடி வந்தா என்கிட்ட சொல்லு. ஆ சரி, நீ கம்ப்யூட்டர் கிளாஸ் போ. பின்னாடியே வரவா? இல்லக்கா, நான் போய்ப்பேன். சரி. சூப்பர்க்கா, அது மாதிரி தான் அவனுங்கெல்லாம் பண்ணணும். குழந்தைக்கா வேற லெவல் நீங்க. ஆமாக்கா, அந்த பையன் என் பிள்ளை என்ன பாடுபடுத்திருக்காமா. ஏண்டி ஒரு வார்த்தை சொல்லல என்கிட்ட? இப்படி என் பின்னாடி ஒரு பையன் சுத்தராமா, இது மாதிரி பண்றான்னு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானே? சொல்லி என்னக்கா பண்ண போறீங்க? என்ன சின்ன குழந்தை நீ இப்படி கேக்குற? ஆமாம், அவளை போட்டு 4 அடி அடிப்பீங்க, என்ன ஏதுன்னே புரிஞ்சுக்க மாட்டீங்க. இப்படி தானே பண்ணீங்க இந்த கதையை கேட்கறதுக்கு முன்னாடி? ஆமாக்கா, அம்மா எப்பயுமே இப்படிதான் பண்ணுவா. என்ன ஏதுன்னுட்டு விசாரிக்கவே மாட்டா. எல்லாம் ஒரு பயத்தினால தான் அப்படி பண்ணேன். அதுக்கு தான் அவளும் சொல்லாத பயந்துட்டு இருக்கா. ஆனால் என்கிட்ட அன்னைக்கே சொல்லிட்டா. கல்பனா இப்ப அவன் வரலல்லம்மா? இல்லம்மா, இப்பெல்லாம் வரதில்ல. சரி, இனிமேட்டு 2 பேரும் காலேஜுக்கு பத்திரமா போயிட்டு வரணும். யார் என்ன சொன்னாலும் இங்க வந்து சொல்லுங்க. என்கிட்ட இல்லைனாலும் குழந்தை அக்கா கிட்டையாவது சொல்லுங்க. சரிங்கம்மா. சரி வாங்க, இப்போலாம் ஈவினிங் ஆனாலே மழை பெய்யுது, சீக்கிரமா போயிட்டு வந்துடலாம் கடைக்கு. ஆமா ஆமா, இந்த மானங்கட்ட மழை எப்ப பெய்யுதுன்னே தெரிய மாட்டேங்குது. இப்ப என்னவோ புதுசா மதியானம் ஆனா நைட் ஆனா பெய்யுது. வாங்க போவோம். பாட்டி, உங்களால பின்னாடி உட்கார முடியும்ல? இல்லைன்னா முன்னாடி வந்து உட்காருங்க. இல்லப்பா, நான் பின்னாடியே உட்காந்துக்கிறேன். ஆமா அனு, நீ பாட்டி கூட பின்னாடி உட்காந்துக்கோ, நான் முன்னாடி உட்காந்துக்கிறேன். சரிங்க தாத்தா. தாத்தா வழி சொல்லிட்டே வாங்க. சரிப்பா, நான் சொல்றேன். நேரா போயிட்டே இரு, எந்த பக்கம் திரும்பணும்னுட்டு நான் சொல்றேன். சரிங்க தாத்தா. என்னப்பா, சென்னையில வேலை செய்றியா இல்ல? ஆமா தாத்தா, வேலை தான் செய்யறேன். ஓ அப்படியா? கல்யாணம்னா ஆயிடுச்சாப்பா? அதெல்லாம் ஆகல தாத்தா, சிங்கிள் தான். சரி நல்லதுதான். இப்போ எங்க அம்மாவை பார்க்க தான் இங்க வந்தியா? ஆமா தாத்தா, அம்மாவை பார்க்க தான் வந்தேன். அது மட்டும் இல்லாத கம்பெனி இங்கேயும் இருக்கு, நம்ம ஊர்லயும் இருக்கு. ஸோ அங்கதான் கேட்டிருக்கேன், அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். ஓகே ஆயிடுச்சுன்னா இங்கேயே வேலை பார்த்துட்டு இங்கேயே இருந்துருவேன். ஓ அப்படியா? சரி. அம்மாவெல்லாம் கூட்டிட்டு ஒரு நாள் வாப்பா வீட்டுக்கு. வரேன் தாத்தா. நீங்களும் வாங்க வீட்டுக்கு. கால் பண்ணுங்க. கால் பண்ணீங்கன்னா நான் வீட்டு அட்ரஸ் சொல்லிடுவேன், நீங்க அப்படியே வந்துடலாம். கண்டிப்பா வரேன்ப்பா. அனுக்கிட்ட ஃபோன் நம்பர் மட்டும் கொடுத்துருப்பா. தரேன் தாத்தா. எந்த ஒரு உதவியா இருந்தாலும் எந்த நேரமா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க, நான் இங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு உதவி பண்ணுவேன். சரிப்பா, சந்தோஷம். அம்மா என்னம்மா சின்ன கடையா கூப்பிட்டு வந்திருக்க? சும்மா இருமா, சின்ன கடையில தான் ஒரு 4-5 துணியா எக்ஸ்ட்ரா எடுக்கலாம். பெரிய கடைக்கெல்லாம் போனா ஒரு துணியா 1000 ரூபாய் சொல்லிடுவான். ஒன்னே ஒண்ணுதான் எடுக்க முடியும், பரவாயில்லையா? ஆமா கல்பனா, அக்கா சொல்றதும் கரெக்ட் தான். துணியும் நல்லா தான் இருக்கும். சரி, இங்க எதுவும் எனக்கு செட் ஆகலன்னா வேற கடைக்கு போகணும். சரி, அதை பார்த்துக்கலாம் வா. வாங்க மேடம் வாங்க. என்ன பாக்குறீங்க? ஏமா, இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் காலேஜுக்கு போற மாதிரி துணி எடுத்து போடுமா. நான் போட்டுக்கிற மாதிரி வெஸ்டர்ன்ல இருக்கலாமா? கல்பனா, இப்ப அம்மா ரியாக்ஷனை பாரு. ஆமா, வாயை பொழந்துட்டு இருக்கா. ஏம்மா, நீ போட்டுட்டு இருக்கிற மாதிரிலாம் வேணாமா, நார்மலாக ஒரு சுடிதார் டாப்பு அது மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி. வெஸ்டர்ன் வேணாம். சரிங்கக்கா, அது மாதிரியும் இருக்கு. அம்மா, இது மாதிரிலாம் வேணாம்மா, ஒரு நல்ல டீசெண்டா ஃபுல்லா கவர் ஆகிற மாதிரி கொடுமா. ஓ அப்படி கேக்குறீங்களா? சரி. இல்ல, இப்பெல்லாம் இது மாதிரி தான் ஃபேஷனா போட்டு போறாங்க, அதனால தான் கேட்டேன். இல்லம்மா, அது மாதிரிலாம் வேணாம், அது மாதிரிலாம் அவளுங்க போட மாட்டாளுங்க. சரி, அப்ப ரெடிமேட்ல வேணுமா இல்ல மெட்டீரியல்ல வேணுமா? ரெண்டுத்துலயும் காட்டுங்கம்மா, எது நல்லா இருக்குதோ அதை பார்த்து எடுப்போம். சரி, ஒரு நிமிஷம் இருங்க. சின்ன குழந்தை. சொல்லுங்கக்கா. இந்த பொண்ணு துணியை பத்தியம்மா? பார்த்தேன்.
இதை மாதிரி கடையில் இது மாதிரி துணியை போட்டு நின்று இருந்தா வர நம்ம பிள்ளைங்களும் அது மாதிரி தானே கேட்கும். என்ன கடை தான் இது. உஷா பார்த்தியா நம்ம அம்மாவை? அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸு சரியில்லைன்னுட்டு இந்த கடை என்ன கடையோன்னுட்டு சொல்கிறா. நான் வரும்போதே பெரிய கடைக்கு போகலான்னாவ இந்த கடையில் தான் நல்லா இருக்கும்னு சொன்னான். ஆமாம். மேடம் இங்கே பாருங்க, நீங்கள் கேட்ட மாதிரி கலெக்ஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, அதை எடுத்து போட்டுருக்கேன். எல்லாம் ஒரே மாதிரி இல்லைம்மா இருக்கு. ஆமாம் மேடம், எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். கலர்ஸ் மட்டும் நீங்கள் பார்க்கலாம். இப்போதைக்கு இது மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது, ஒன்றும் வரல கலெக்ஷன்ஸ் எதுவும். நீங்கள் வெஸ்டர்னில் பார்க்குறீங்க அப்படின்னா வெஸ்டர்னில் நிறைய இருக்குது. இல்லை இல்லை, எங்களுக்கு அப்படிலாம் வேணாம்மா, இதுலேயே ஒரு 2 துணி எடுப்போம். பாருங்க, இந்த பக்கம் இருக்கிறதுலாம் வந்து ரெடிமேட் தான். இதோ இங்கே ரெட் கலரில் மட்டும் இருக்குல்ல, அது வந்து மெட்டீரியல் மேடம். அதில் கலர்ஸ் இருக்குது, வேணும்னா நான் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன். உங்களுக்கு சாம்பிளுக்கு எடுத்துகிட்டு வந்தேன். எவ்வளோம்மா வரும் இதெல்லாம்? இதெல்லாம் உங்களுக்கு ஒரு 600 ரூபாய் வரும். துணி அவ்வளோ நல்லா இருக்கிற மாதிரி தெரியலையே, 600 ரூபாய் சொல்கிறீங்க? இதெல்லாம் பியூர் காட்டன் மேடம், போட்டால் தான் நல்லா எடுப்பாக தெரியும், அதனால தான் 600 ரூபாய். மெட்டீரியல் ரெடிமேட் ரெண்டுமே 600 ரூபாயா? நீங்கள் மெட்டீரியல்லாம் எடுத்தீங்கன்னா 500 ரூபாய் கிட்ட வரும். நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது, இப்போ எல்லாம் போயிடுச்சு. நாளைக்கு 1-2 நாளில் வரும் நிறைய கலெக்ஷன்ஸ். என்னம்மா சொல்கிறீங்க, இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? அம்மா வேறு கடைக்கு போகலாம். என்னது? இந்த அம்மாவுக்கு மெதுவாக சொன்னாலே கேட்காது, அவங்களாம் கேட்குற மாதிரி பேசணும் போல இருக்கு. அம்மா எனக்கு பிடிக்கல எதுவும், வா வேறு கடைக்கு போகலாம். பிடிக்கலையா? வீட்டில் மட்டும் நல்லா வாய் கிழிய பேசுகிற, இங்கேயே சத்தமாக பேசுனா என்ன? எம்மா இவளுக்கு எதுவும் பிடிக்கலையா, வேற கடைக்கு போய் பார்த்துட்டு வரோம். அம்மா கிட்ட ரகசியமா போய் சொல்லலாமாடி நீனு? சரி வாடி போலாம். எம்மா என்ன போய் அப்படி சொல்ற, அவங்க என்ன நினைப்பாங்க? நீ தானே பிடிக்கலன்னு சொன்ன. ஆமா நான் தான் சொன்னேன், வாங்க போலாம். எல்லா கடையிலையும் என்ன அசிங்கப்படுத்துறது. போடி. என்ன இவ தானே பிடிக்கலன்னு சொன்னா? மேடம் டிஸ்கவுண்ட் கூட இருக்கு. இல்லம்மா வேற கடையில பார்த்துட்டு வரோம். கையில இருந்த காசை ஃபுல்லா கரைச்சிட்டாளுங்க. 2000 தான் வச்சிருந்தேன், அந்த 2000மும் போச்சு. இனிமே இவளுங்கள்லாம் ஆயிட்டுன்னு கடைக்கெல்லாம் வரக்கூடாதுமா. அப்பங்காரங்கிட்டயே விட்டுடணும், நீங்களே போய் ஏதாவது வாங்கி கொடுத்துக்கோங்க, நான்லாம் வாங்கி தர மாட்டேன்னுட்டு. அம்மா நல்லா புலம்பிட்டே வரா பாரு. ஆமா நம்ம காதலே வாங்காத மாதிரி போயிடணும், இல்லைன்னு வச்சுக்கோ ரோடுன்னு கூட பார்க்காத நம்ம உரிச்சு தள்ளிடுவா. ஆமாமா அதுவும் கரெக்ட் தான். சரி விடுங்கக்கா, பிள்ளைங்களுக்கு தானே வாங்கி தரீங்க. அப்படி இல்லை சின்ன குழந்தை, சரி வாங்கி தந்தமே, அம்மா இப்படி புலம்பின்னு வராளே, என்னம்மா ஏது இனிமேட்டு வாங்க மாட்டோம் ஏதாவது சொல்லுதுங்களா பத்தியா? எங்கேயாவது புலம்பின்னு வா, நான் மாட்டுன்னு போறேன்னுட்டு 2 போகுது. இப்போ அவளுங்க கேட்கணும்னு தான் நீங்கள் இப்போ சொல்லிட்டு இருக்கீங்களா? அப்படி இல்லை, என் ஆதங்கத்தை யார்கிட்ட தான் நான் கொட்டுறது, எனக்குள்ளாருக்கே நான் பேசின்னு வர வேண்டியதுதான். சரி வாங்கக்கா. பிள்ளைங்களா, அக்கா என்ன விட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருப்பீங்க போல இருக்கே, வாங்க ரோடு கிராஸ் பண்ணும். சரிங்கக்கா. வாங்க இப்படி அப்படியே எரும மாடு மேல மழை பெய்யற மாதிரி போவீங்க 2 பேரும். எம்மா ஏன் இப்படி ரோட்டெல்லாம் கத்திட்டு வர? அக்கா ரோட்ல இப்படிலாம் திட்டாதீங்கக்கா. சரி நான் எதுவும் சொல்லல, வாங்க. மகாராணிங்களை எதுவும் சொல்லக்கூடாது, இவளுங்க வாங்கின துணியை மட்டும் நான் தூக்கின்னு வரணும். நாங்களும் தானே தூக்கிட்டு வரோம், உங்களுக்கு வாங்கின துணியை நீங்க தூக்கிட்டு வாங்க, என் தலையில எதுக்கு கட்டுறீங்க? நான் என்ன சுமதாங்கியா உங்களுக்கு? அக்கா கொடுங்க, என்கிட்ட கொடுங்க, நான் தூக்கிட்டு வரேன். இப்போ எதுக்கு தான் இப்படி கத்திட்டு இருக்கீங்களோ தெரியலையே. ஐயா அதெல்லாம் வேணாம்மா, நானே தூக்கிக்கிறேன். கொடுங்கக்கா என்கிட்ட. இல்ல இல்ல வேணாம். கொடுங்க சும்மா. அவ்வளோதான் வாங்கியாச்சு, வாங்க போலாம். கரு புருன்னு வண்டி போயினே இருக்குது, ரோட கிராஸ் பண்றதுக்கே பயமா இருக்குதுமா. ஆமாக்கா இப்பெல்லாம் கொஞ்சம் பயமா தான் இருக்குது ரோடு கிராஸ் பண்ணவே. எங்க என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. நம்ம எங்கேயும் ஓரமா போனாலும் நம்மள தேடி வந்து இடிக்கிறதுக்குன்னே வருதுங்க. ஆமா. நம்ம உமா இருக்கால, ஆமா, அவளோட தாத்தா தெரியும்ல உங்களுக்கு? நல்லா தெரியுமே, தங்கமான மனுஷன். அவரு இறந்ததும் அப்படிதான். என்னமா சொல்ற? ஆமாக்கா, பால் பாக்கெட் வாங்கிட்டு வீட்டுக்கு கிட்ட போயிட்டாரு. எவ்வளோ ஒருத்தவன் நல்லா குடி, அவ வந்து இது பெங்களூர்காரி போல இருக்கு, நல்லா குடிச்சிட்டு வந்து ஏத்திட்டு இருக்கா. ஐயோ அப்படியா நடந்தது? ஆமாக்கா,
இதெல்லாம் கேட்கும் போது கோவமா வருது. கடைசியில அந்த பொண்ணுக்கு தான் எல்லாம் சப்போர்ட் போட்டு நின்று இருந்தானுங்க போல இருக்கு. இவரு தூக்காத. அப்புறம் ஹாஸ்பிட்டல் எட்டுன்னு போனதுக்கு ஹாஸ்பிட்டல்லையும் எதுவும் பார்க்கல போல இருக்கு. ரொம்ப நேரமா போட்டு வச்சிருக்கிறானுங்க அப்படியே எமர்ஜென்சிலேயே. யாரும் எதுவும் ஃபர்ஸ்ட் எய்ட் கூட பண்ணல போல இருக்கு. அட பாவமே. என்ன பண்றது, ரோட்ல கிராஸ் பண்ண கூட பயமா இருக்கு. உஷா, என்னடி? பின்னாடி பாரு, பர்கர் கடை. ஆமா இருக்கு. என்ன இப்ப? அம்மா கிட்ட வாங்கி கேட்கலாமா? மவளே, இன்னைக்கு நீ அடி வாங்காத போக மாட்ட போல இருக்கு வீட்டுக்கு. ஏன்? ஏனா ஏற்கனவே அவ காசை எல்லாம் நம்ம கரைச்சிட்டோம்னுட்டு பயங்கர கோவத்துல இருக்க அம்மா. இதுல வேற நீ வேற பர்கர் வாங்கி கேட்க போறியா? கேட்டு எங்கேயாவது செருப்படி வாங்கிக்கோ. எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லப்பா. அப்படியே நீ மினுக்குவ. நான் கேட்டு வாங்கின உடனே நீனும் சாப்பிடுவல்ல நல்லா. ஃபர்ஸ்ட் நீ கேளுமா, உனக்கு என்ன கிடைக்குதுன்னு பாரு. அடிதான் விழும். ஏப்பா, ஏய் பிள்ளைங்களா, 2 பேரும் கையை பிடிச்சுக்கோங்க, பத்திரமா வாங்க. சரிம்மா. ஐயோ, மழை வேற பிடிச்சிக்கிச்சு போலயே. ஆமா தாத்தா, ரொம்ப நல்ல மழை. ஜாலியா இருக்குது மழையில. இவளுக்கு எல்லாமே ஜாலி தான். அந்த தம்பி எப்படி வீட்டுக்கு போவோம் இப்ப? பரவாயில்ல பாட்டி, நான் ஆட்டோ பிடிச்சி போய்ப்பேன். வேணாம்ப்பா, ஆட்டோலாம் பிடிக்கிறது வேணாம். நான் உனக்கு டிரைவர் போட்டு அனுப்புறேன். உன்னை வீட்டில் விட்டு வந்துடுவான். ஐயோ தாத்தா, பரவாயில்ல தாத்தா, நான் ஆட்டோவில் போய்க்கிறேன். இல்லைப்பா, நீ டிரைவர் நான் போட்டு அனுப்புறேன், நீ வீட்டுக்கு போயிடு. சரிங்க தாத்தா. ஏப்பா, அந்த ரைட் சைடில் ஒரு வீடு இருக்குல்லப்பா? ஆமாம் தாத்தா, அதான்ப்பா நம்ம வீட்டுக்கு போயிடுப்பா. சரிங்க தாத்தா. தாத்தா, இந்த வீடுங்களா? ஆமாப்பா, இந்த வீடு தான். உள்ளே போ. நான் ஏற்கனவே சொல்லி வச்சுட்டேன், அதான் கதவை திறந்து வச்சிருக்கோம். சரி தாத்தா. என்ன இவங்க போனவங்கள ஆளை காணோம். மழை வேற பின்னி எடுக்குது. எங்க இருக்காங்க என்ன? ஒரு ஃபோன் இல்லை இந்த வள்ளிக்கு. பிள்ளைங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தாலா, சாப்பிட்டதுங்களா என்னன்னு கூட தெரியலையே. பேசாத நம்மளே சோறு வடிச்சிடலாமா? ஃபோனை போட்டு பார்ப்போம் என்ன சொல்றான்ட்டு. எங்க இருக்கா, என்ன பண்றா, ஏதாவது ஒரு தகவல் கொடுத்தா தானே. ஒன்றும் கொடுக்கறது கிடையாது. The mobile number you have dialed is currently busy. Please try again later. நீங்கள் தொடர்பு கொண்டுள்ள வாடிக்கையாளரை தற்போது தொடர்பு கொள்ள முடியாது. இவ போனை எதுக்கு தான் வச்சிருக்காளோ தெரியலம்மா. எந்த நேரமும் பிஸி, தொடர்பு கொள்ள முடியாது. ஐயோ. வாங்க எல்லாரும். எதுவும் வரல பாருங்க, சீக்கிரம் வாங்க. ஏம்மா, 2 பேரும் கையை பிடிச்சின்னு வாங்க. வரேம்மா. ஐயே, மழை வந்துடுச்சே, சீக்கிரம் ஓடியாங்கடி. ஐயே, எந்த நேரத்துல வந்துக்குது இந்த மழை. எட்டி, ஓடி வாங்க பார்க்கலாம். சீக்கிரம் ஓடிட்டு வாங்க. சின்ன குழந்தை, வா சீக்கிரம். ஐயோ, வள்ளியக்கா என்ன பிடி உஷா கணக்குல ஓடுது. உஷா அம்மா பாரு, எப்படி ஓடுறா பாரு. ஆமா போ. நீ ஒரு மாதிரி இருக்க, என்னாச்சு? எனக்கு இடி சவுண்ட்னாலே பயம், உனக்கு தான் தெரியும்ல. ஆமா ஆமா, வா சீக்கிரம் போயிடலாம். இல்லைங்களா, வாங்க சீக்கிரம். இடி இருக்குது பாருங்க, ரொம்ப மழையா இருக்கு. சீக்கிரம் வாங்க. அக்கா, வரோம். சின்ன குழந்தை, வா சீக்கிரம். ஐயோ அம்மா, எப்படி வந்தாச்சுப்பா அம்மா. எட்டி, வாங்க சீக்கிரம். மழையை பார்த்தா போதும், அப்படியே நின்னுடுங்க. அம்மா வந்துட்டோம்மா, வாங்க உள்ள வந்து உட்காருங்க. மழையில நல்லா ஆடிட்டு சளி கிளி பிடிச்சிருச்சுன்னா அப்புறம் ஏன் உயிரை வாங்குவீங்க? உனக்கு என்ன, வா. அம்மா பயமா இருக்கும்மா, இடி இருக்குதுமா. சரி ஒன்றும் இல்லை, அதெல்லாம் போய் உள்ள போய் உட்காரு. இப்போ பஸ் வந்துடும், போயிடலாம். வாப்பா தம்பி, வா. தாத்தா, நல்ல பெரிய வீடா இருக்கே. ஆமாப்பா, உட்காருப்பா. சரிங்க தாத்தா. தாத்தா, நீங்களும் உட்காருங்க. நீ என்ன உட்கார வச்சிட்டீங்க? நான் உட்காரேன். வாமா வசந்தி, உட்காரு. எங்க என் பேத்திய காணோம்? வந்துட்டேன். பாத்தீங்களா, எங்கேயாவது ஒரு பெரிய மனுஷி தானே இருக்குதா? குழந்தை தானே வீடு. அப்பா, டீ குடிக்கலையா இல்ல காஃபியா இல்ல ஜூஸாப்பா? இல்ல தாத்தா, எனக்கு எதுவும் வேணாம். நான் வீட்டுக்கு போகணும், அதுதான் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. ஏதாவது குடிச்சிட்டு போப்பா. நான் இன்னொரு தடவை வரேன் பாட்டி. சரிப்பா, இன்னொரு தடவை கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வருவேன் தாத்தா. சரி. உங்க அம்மாவையும் கூட்டிட்டு வாங்க. சரி. என் நம்பர் கொடுக்குறேன், எழுதிக்கோங்க. எதா இருந்தாலும் கால் பண்ணுங்க, எந்த நேரமானாலும். சரி. ரங்கா. ஐயா, வந்துட்டீங்களா? அம்மா, உங்களுக்கு எதுவும் இல்லையே? இல்ல ரங்கா, எல்லாம் நல்லா தான் இருக்கிறேன். ரங்கா தாத்தா, இவங்க வேணும்னே நடிச்சிருக்காங்க, சும்மா உழலாக்கி.
ஆமாண்டி நடிக்கிறேன். சின்னம்மாவுக்கு எப்பயுமே விளையாட்டு தான். ரங்கா, ஐயா, எங்க டிரைவர் பையனை காணோம்? இங்கதான் எங்கேயாவது இருப்பான், அதை கூப்பிட்டு வர. சரி கூப்பிட்டுட்டு வா. எல்லாருக்கும் வந்து ஜூஸ் எடுத்துட்டு வந்துரு. தாத்தா எதுவும் வேணாம் தாத்தா, இருப்பா டிரைவர் பையன் வர வரைக்கும் ஜூஸாவது குடிப்போம். சரிங்க தாத்தா. சரிங்க ஐயா, நான் 4 ஜூஸ் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி போ, ஜூஸ் எடுத்துட்டு வந்துட்டு அவனை கூப்பிட்டு வந்துரு. சரிங்க. ஏக்கா மழை ரொம்ப பெய்யுதுக்கா. இதுவே இப்ப நம்ம வீட்டுக்கு போறதா நேரம் இல்ல. ஓ வள்ளியக்கா வீட்டுக்கு ஓடு. சரி ஏக்கா பார்த்து வாங்க, வழுக்குது. எல்லாம் எனக்கு தெரியும், நீ போ ஃபர்ஸ்ட் போய் கதவை தட்டு. இவளுக்கு போய் நல்லது சொன்னோம் பாரு. 4 முடி எங்கேயாவது உழுந்து வாரு. அம்மா அம்மா, ஐயோ முது போச்சே. ஐயக்கா சொன்னமுல்ல அங்க வழுக்குதுன்னு. எந்த நேரத்துல எது பேசணும்னு உனக்கு தெரியாது, வந்து கையை கொடு. இதுக்கு தான் ஊந்து வாரி இருக்க. இப்ப கையை கொடுக்க போறியா இல்லையா? அம்மா முது வேற வலிக்குது. சரி வாங்க போவோம், மெல்ல மெல்ல. ஐயோ தேவையா இதெல்லாம்? சரி போ கூட்டு போ. ஐயோ முது வலிக்குது, பார்த்து போங்க. ஏக்கா வள்ளியக்கா, நீ என்ன சின்ன குழந்தை அப்படியே நிக்க போறியா? ஐயோ வரேன்க்கா, என்னையும் மிரட்ட ஆரம்பிச்சிட்டிங்களா? என்ன பண்றது, நீங்க பண்றது அப்படி டென்ஷன் ஆகுது. பஸ் ஸ்டாண்டு உள்ள போறதுக்கே குனிஞ்சிட்டு தான் போகணும் போல நானு. இப்போ போய் இந்த மழை வந்து இப்படி உயிரை வாங்குது. இதெல்லாம் எதிர்பார்த்தது தானேக்கா, நைட்டு எப்படியும் மழை வரும்னு சொன்னேன்ல. நம்ம கொஞ்சம் லேட் பண்ணிட்டோம். பேசாத பிள்ளைங்களுக்கு போட்டு பார்க்கலாமா? ஏக்கா வள்ளியக்கா, யாரோ கூப்பிடுற மாதிரி இல்ல இருக்கு. ஏக்கா வரமா வரேன். அது வாங்கம்மா, உள்ள வாங்க. என்னமாச்சு வதா? என்னமாச்சு வதா, என்னாச்சு? அது ஒண்ணும் இல்லைண்ணா, வழி கடிச்சிக்கின்னு ஓந்துது. என்னக்கா அதான உண்மை? சரிம்மா வாங்க வாங்க, வந்து கொஞ்ச நேரம் உட்காரு வா. அப்படிதான் மெதுவா உட்காருங்க. ஏம்மா ஏதாவது தைலம் ஏதாவது எடுத்துட்டு வரவாம்மா? இல்லைண்ணா வேணாம். அக்கா இல்லையாண்ணா? கடைக்கு போனாலுங்கம்மா. கடைக்கா? ஆமா, பொண்ணுங்களுக்கு இந்த காலேஜ் போகுது பத்தியா, அது சும்மா ட்ரெஸ் எல்லாம் கேட்டுச்சுங்க, அதனால போனேன். எங்க கிட்ட சொல்லவே இல்லையாண்ணா? திடீர்னு தாம்மா பிள்ளைங்க கேட்டுட்டே இருந்ததுன்னுட்டு போனான். சரிண்ணா. ஏதாவது சாப்பிட்றீங்களாம்மா? கொஞ்சம் காப்பி இருந்தா நல்லா இருக்கும். அட பக்கி. சரிம்மா, நான் போட்டு வரேன். ஏதாவது தைலம் வேணா கேளுமா? சரிங்கண்ணா. அண்ணா என்னம்மா? காப்பிக்கு தொட்டுக்கு ஏதாவது பஜ்ஜி இல்லைன்னா பிஸ்கெட் அப்படி இருந்தா எடுத்துட்டு வாங்கண்ணே. பஜ்ஜி எனக்கு சுட தெரியாதுமா, பிஸ்கெட் வேணா இருக்குதான்னு பார்த்து எடுத்துட்டு வரேன். சரி போங்கண்ணே. அடச்சி அல்ப வந்து உக்காரு வா. சரிக்கா, பரவாயில்லையா உங்களுக்கு? பரவாயில்ல. ஏவ பாத்தியா வள்ளியக்கால நம்மள விட்டுட்டே போயிட்டாங்க பாரு. ஆமாக்கா, அவங்களுக்கு என்ன அவசரமோ? இல்ல இல்ல, இந்த சின்ன குழந்தைய சேர்த்து தான் கூப்பிட்டு போயிருக்காங்க. அப்படியா? உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் சின்ன குழந்தை வீட்டுக்கு போனேன், அவன் மாமியார் சொல்லிச்சு வீட்டிலே இல்ல, அவ இந்த வள்ளி வீட்டுக்கு போறேன்னுட்டு சொல்லிட்டு போனாமா அப்படின்னுட்டு சொன்னாங்க. அப்ப இங்க வந்திருக்கானா, அவதானே கூட்டின்னு போயிருக்கா. ஆமா, அப்ப 2 பேருமே நம்ம கிட்ட சொல்லலையே. ஆமா, நமக்கு தெரியாத நல்ல புடவை எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க.
ஏதாவது ஃபங்க்ஷன்னா அவங்க நல்லா மினிக்கிட்டு வருவாங்க. ம். டேய் உன்னால எங்கள் அம்மா கிட்ட நான் இன்னைக்கு திட்டு வாங்க போகிறேன்டா. வாங்கிக்கோ மச்சான், எனக்காக தானே வாங்குறேன். சொல்லுவேடா சொல்லுவேன். சரி சரி புலமாதடா, இரு அங்கே ஒரு பஸ் ஸ்டாண்ட் வருது, அங்கே நிறுத்துறேன். டேய் நீ தானேடா பர்கர் வாங்கி சாப்பிடலாம் நீட்டு கூப்பிட்டேன். இன்னமும் எனக்காக வந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறேன். நான் தானே கூப்பிட்டேன், ஆனால் உங்கள் அக்கா வீட்டுக்கு போகணுன்னு சொன்னது நீ தானேடா. அங்கே போனதுனால தான் லேட்டு. டேய் அது எங்கள் அம்மா போயிட்டு வர சொன்னாங்கடா. சரி இரு, அங்கே ஒரு பஸ் ஸ்டாப் வருது, அங்கே நின்றுட்டு போகலாம். அதை முதல்ல செய், குளிருது எனக்கு. டேய் வா இங்கே நிற்போம். டேய் நம்மளே மழையில் ஓரமாக நிற்போன்னு வந்தால் இங்கே எல்லாம் லேடிஸாக இருக்காங்களேடா, எப்படி நம்ம போய் அங்கே நிற்கிறது? வேறு வழி இல்லை மச்சான், இங்கே தான் நின்று ஆகணும். இந்த பஸ் வந்துடும், அவங்களாம் போயிடுவாங்க, நம்ம போய் உட்காந்துக்கலாம். சரி. அட உஷா தானே அது, ஏன் ஒரு மாதிரி இருக்கா? ஓ அம்மா, அர்ஜுனா 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 அர்ஜுனா. ஓ இடினா பயமோ? ஒன்றும் ஆகாதுமா, ஒன்றும் ஆகாது. அர்ஜுனா 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 அர்ஜுனா. இந்த பையன் வேற இது வந்துடுறேன்னா ஒன்றும் ஆளை காணும், மழை வேற இப்படி பின்னி எடுக்குது. அம்மா எப்போதாம்மா அண்ணன் வருவான், ஒன்றும் காணோம். இது வந்துட்டு இருக்கேன்னு சொன்னானே, இன்னும் ஆளை காணோம். அதுக்கு தான் நானே வெளியே வந்து நின்னேன். நீ எதுக்கு இப்போ வெளியே வந்த? போ உள்ளே போ, மழை பெய்யுது பாரு. உள்ளே தானம்மா நிற்கிறேன், அதனால பிரச்சனை இல்லை. அம்மா அதை பாரு, ஏதோ கார் வருது. காரா? அம்மா யாருமா? தெரியலையே யாருன்னு. அண்ணே தேங்க்ஸ்ண்ணே. சரிப்பா தம்பி, போயிட்டு வா. வாங்கண்ணே, உள்ளே வந்து ஏதாவது டீ குடிச்சிட்டு போங்க. பரவாயில்லப்பா, நீ போயிட்டு வாப்பா, இன்னொரு நாள் வரேன். சரிங்கண்ணே. ஐ அம்மா அண்ணே. வீரா, அண்ணே ஏய் பார்த்து பொடி. வாண்டு பொறுமையா பொறுமையா. வாண்டு மழையில் நிற்கிற நீ. நீயும் தானா? பிள்ளைங்க ரெண்டுத்தையும் ஒன்றா பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. வீரா வாப்பா, உள்ள வாப்பா. வரேம்மா, வாண்டு தான் விட மாட்டேங்குதே. அண்ணா சும்மா சொன்னேன், வா உள்ளே போகலாம். ஆமாம் ஆமாம், உள்ளே வாங்க, மழையிலே நிற்கிது, ஏதாவது சளி பிடிச்சிக்க போகுது. சரி வாண்ணே உள்ள போலாம். வாண்டு வரேன் வரேன் வா. டேய் வா இங்கே நிற்போம். டேய் நம்மளே மழையில் ஓரமாக நிற்போன்னு வந்தால் இங்கே எல்லாம் லேடிஸாக இருக்காங்களேடா, எப்படி நம்ம போய் அங்கே நிற்கிறது? வேறு வழி இல்லை மச்சான், இங்கே தான் நின்று ஆகணும். இந்த பஸ் வந்துடும், அவங்களாம் போயிடுவாங்க, நம்ம போய் உட்காந்துக்கலாம். சரி. அட உஷா தானே அது, ஏன் ஒரு மாதிரி இருக்கா? ஓ அம்மா, அர்ஜுனா 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 அர்ஜுனா. ஓ இடினா பயமோ? ஒன்றும் ஆகாதுமா, ஒன்றும் ஆகாது. அர்ஜுனா 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 அர்ஜுனா. அந்த பொண்ணை பார்த்தியாடா மச்சான், இடிக்கு போய் எப்படி பயப்படுது பேர். டேய் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பயம் இருக்கும், அது மாதிரி அந்த பொண்ணுக்கு அது மாதிரி. நீ ஏன் அதை பார்க்குற? என்ன மச்சான், அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற, என்ன விஷயம்? ஏச்சி அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. என்ன சிரிக்கிறியே, ஏதோ டவுட்டாக இருக்கே உன் மேலே. லூசு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சிக்கோ. பஸ் வருது பஸ் வருது. உஷா பஸ் வருதுமா, இதோ போயிடலாம் வீட்டுக்கு, ஒன்றும் இல்லை. சரிங்கக்கா. என்னக்கா சின்ன வயசுலேருந்து இப்படி தான் பயப்படுவாளா? ஆமாம்மா, இடினாலே பயம் அதுக்கு. அதுவும் இந்த சவுண்டு அதுக்கு சுத்தமாக பிடிக்காது. இடி அடித்தாலே போய் தலைக்காணி அப்படியே தலை மேலே வச்சுக்கிட்டு அப்படியே அர்ஜுனா அர்ஜுனான்னு சொல்லி படுத்துரும். சில பேர் அப்படி தான். சரி இப்போ பஸ் வந்துருச்சுல்ல, போயிடலாம் வீட்டுக்கு, ஒன்றும் இல்லை. ஆமாம், அதுவும் வெளியே வேற இருக்கால, வீட்டு உள்ளன்னா கூட கொஞ்சம் சமாதானப்படுத்திடலாம். தலைகாணி ஏதாவது தலையில் வச்சுட்டு காதை மூடிட்டு படுத்துடும். இப்போ எதுவும் பண்ண முடியாது பார்த்தியா? ஆமாக்கா, இதோ போயிடலாம். பஸ் என்னவோ அவ்வளோ நேரம் உருட்டிட்டு வரான். ஏண்டி பஸ் வந்துச்சு பாருங்க, ஏந்துருங்க வாங்க. வரமா உஷா, வா பஸ் வந்துச்சு பாரு. எல்லாரும் ஏறுங்க சீக்கிரம். ஏறி வாங்கம்மா, ஏறி வாங்க ஏறி வாங்க. ஏமா மழை பெய்யுறது தெரியலையா, சீக்கிரம் ஏறுங்க. ஐயோ எதிர்கால சொட்டை. என்னம்மா என்ன எதிர்கால சொட்டன்றோம், என்னன்னு கேட்குது. வழி விட்டா தானே ஏறுவாங்க, வழி விடு. ஏமா நெட்ட பொண்ணு, மண்டையில் இடிச்சுக்காத ஏறு. எல்லாம் எங்களுக்கு தெரியும். மகளிருக்கு எல்லாம் ஃப்ரீன்னவோ எல்லாருக்கும் திமிரு ஏறி போச்சு, மரியாதைன்றதே கிடையாது.
ஏறுமா சீக்கிரம் மூச்சிட்டே நிற்கிற. ஆ ஏறுறோம் ஏறுறோம். வாசலெல்லாம் சின்ன சின்னதாக வச்சா நான் எப்படி ஏறுறது? எல்லாரும் எல்லாம் ஏறியாச்சா? போலாம் ரைட். உஷா பயந்துட்டே போறா. இது என்ன பையே? டேய் மச்சான், ம் இது பாருடா, அந்த கும்பல் ஏதோ பைய விட்டுட்டு போயிடுச்சு. ஐயோ ஆமா, இது உஷா வச்சிருந்த பையி. உஷாவா? இடிக்கு பயந்தார்ல அவ. ஓ, அப்போ அந்த பொண்ணு ஏற்கனவே தெரியுமா உனக்கு? ம் ஆமாண்டா தெரியும். இப்போ இதை கொடுக்கணுமே. வா பஸ்ஸை ஃபாலோ பண்ணி போவோம். சரி வா போலாம். பாண்டு விடு. வந்துட்டியாண்ணா? அண்ணா நீ உள்ள வந்தவன மழை நின்னுச்சு போச்சு பாரு. அட ஆமா. அண்ணா ம் நான் கேட்டதெல்லாம் வாங்கிட்டு வந்தியா? இவ ஒருத்தி வந்ததும் வராதம்மா கேட்டதை வாங்கிட்டு வந்தியா இதை வாங்கிட்டு வந்தியான்ட்டு. அண்ணன் சாப்பிட்லையே தண்ணி வேணுமானா எதுவும் கேட்கல. அம்மா அதுக்கு தானே நீ இருக்க. ஆமாண்டி, உனக்கு ஒரு காரியம் ஆகணும்னா மட்டும் பாசமா நடிப்ப. பே, அண்ணா சொல்லுண்ணா, நீ வாங்கிட்டு வந்தியா? உனக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். ஆனால் நீ கேட்ட பேகு பென்சில் பென்னு அப்படிலாம் வாங்கணும்னு நினச்சேன். அதுக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அதனால வாங்கலைம்மா. நாளைக்கு நான் அண்ணன் கூப்பிட்டு போய் உனக்கு பிடிச்சத நீனே செலக்ட் பண்ணிக்கோ. நான் எல்லாத்தையும் வாங்கி தரேன், சரியா? அப்படியா? ஆமாம், என்ன வேணாலும் வாங்கிப்பேன், நீ தான் காசு தரணும். என்ன வேணாலும் வாங்கிக்கோ. ஐயா, இவ சொல்றான்னுட்டு என்னென்னமோ வாங்கிட்டு தெரியாத நீ காசை கரியாக்குவாவ. பரவாயில்லம்மா, எவ்வளோ நாள் கழிச்சு என் தங்கச்சியை நான் பார்க்குறேன். அப்படி சொல்லுண்ணா. சரி, அப்பா எங்கம்மா? உள்ளதான் படுத்திருக்காரு. சரி, நான் அவரை போய் பார்த்துட்டு வரேம்மா. இல்லைப்பா, நீனே டயர்டாக வந்திருப்ப, எங்கேயும் மதியம் கூட சாப்பிடல போல இருக்கு. சாப்பிட்டுட்டு நிதானமாக போய் பாரு. இல்லைம்மா, சாப்பாடு என்ன அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். சரிப்பா, அந்த பொண்ணோட பாட்டி நல்லா இருக்காங்களா? ஏதோ கூப்பிட்டு போனியா ஹாஸ்பிட்டலுக்கு? நல்லா இருக்காங்கம்மா, வீட்டில் விட்டுட்டு தான் வந்தேன். அதான் மழையாக இருக்குது, ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னுட்டு அவங்க காரையை அனுப்புனாங்க. ஓ, அவங்க கார் தானா அது? அதான் என்னடா இது காரில் வந்து இறங்குறானே அப்படின்னு பார்த்தேன், எனக்கு காசு ஆகுமே அப்படின்ட்டு. ஆமாம்மா, நான் வேணாம் தான் சொன்னேன். அந்த தாத்தா தான் கேட்கல. காரி போப்பா, ரொம்ப டைம் ஆயிடுச்சு, மழை வேற பெய்யுது அப்படின்ட்டு அனுப்பிவிட்டார். ஓ சரி சரி, ஒரு நாள் போய் பார்க்கணும் பாவம் அவங்கள. ஆமாம்மா, போகலாம். யாருண்ணா? அது ஒரு அக்கா வீடு. அந்த அக்கா ஒன்றை மாதிரியே முக்கா காமெடி தான் பண்ணுவாங்களாம். அந்த அக்கா வீட்டுக்கு ஒரு நாள் நம்ம போகலாம், சரியா? என்னாச்சு? நான் மொக்க காமெடியா பண்றேன். ஐயோ, பேச்சு வாக்குல உண்மையை சொல்லிட்டனோ. போனா சரி சரி வாண்டு, இந்தா இது உள்ள உனக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், பாரு. குடு. இப்போ எங்க பூச்சிக்குவோம்? போ, நீனே வச்சுக்கோ. ஹே வாண்டு, எனக்கு வேணாம். ஹே இந்தா. அவ அப்படிதான்ப்பா, வந்ததும் வராததும் வேற அவளை வெறுப்பேத்திட்டியா? தெரியுமா, சும்மா தான் பண்ணேன். எவ்வளோ நாள் ஆயிடுச்சு இப்படி பண்ணி. ம். சரி, நான் அவளை சமாதானப்படுத்திட்டு அப்பாவை போய் பார்த்துட்டு வரேம்மா. சரிப்பா. ஹே வாண்டே நில்லு. இவன் பாசமா போய் எங்க அப்பாவை பார்க்க போறேன்றான். அந்த ஆளு குடிச்சிட்டு வேற கிடக்குறான். என்ன கத்த போறானோ என்ன பேச போறானோ தெரியலையே. டேய் மச்சான், அந்த பஸ்ஸை எங்கே போயிடுறா தீர்வு? தெரியலையே. தெரியலலாம், ஏன் இந்த பக்கம் போகிற? வீட்டு பக்கம் போ. தெரியாதவங்கள தேடி என்னடா பிரயோஜனம்? அதுவும் மழையில். நாளைக்கு நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் இதை கொடுத்துடலாம். டி, அவங்க எங்கே இறங்குவாங்கன்னு எனக்கு தெரியும், அதனால அங்கேயே போய் கொடுத்துடலாம். அதையும் மீறி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா வீடும் எனக்கு தெரியும், அங்கே போய் கொடுத்துடலாம். ஓ, அந்த அளவுக்கு தெரியுமா உனக்கு எல்லா டீட்டெயில்ஸும்? என்கிட்ட இது வரைக்கும் இதெல்லாம் சொல்லவே இல்லையேடா. பரவாயில்லையே மச்சான், கண்டுபிடிச்சிட்டியே வண்டியே. பின்ன நாங்களாம் யாரு? கையில் அந்த பை வச்சிருக்கல? அதெல்லாம் வச்சிருக்கேன்டா. சார் ஜன்னல் வழியாக போட்டுருவா தூக்கி. மரியாதையாக இருக்காதுடா, யாராவது பார்த்தா அசிங்கமாயிடும். சரி சரி, நின்று அடுத்து. காதலின் கேள்விக்கு கண்களின் பதில் என்ன? மௌனமா மௌனமா.
அதை நானும் வைப்பிக்கத்தானே ஒரு ஆயுள் வேண்டுமே. என்ன சொல்ல போகிறாய், என்ன சொல்ல போகிறாய்? டேய் மச்சான், டேய் மச்சான். என்னடா? என்ன கனவா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. ஐயோ கடவுளே, தெரியுது உன் முகரக்கட்டை பார்த்தாலே. அங்கே அந்த பொண்ணு மூஞ்ச பார்க்கறத விட்டுட்டு கூப்பிடு அந்த பொண்ணை. சரிடா. அம்மா காப்பி எப்படிமா இருந்தது? அண்ணே காபி சூப்பர் அண்ணே. வள்ளியக்கா விட நீங்க நல்லா காபி போடுறீங்க. தேங்க்ஸ்மா. நீங்க உட்காருங்க அண்ணே, நாங்க ஏந்திருக்கிறோம். இல்லைம்மா வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்க, நீங்கள் உட்காராத நான் உட்காந்துட்டு இருக்கணுமா? உட்காருங்கம்மா. இப்போ பரவாயில்லையாம்மா முதுவலி? பரவாயில்ல அண்ணே. மழைக்கு எங்க ஓடுறதுன்னு தான் வள்ளியக்கா வீட்டுக்கு வந்த வள்ளியக்கா இருப்பாங்கன்னுட்டு அவங்க தான் கடைக்கு போயிருக்காங்க, துணி கடைக்குன்னு சொல்றீங்களே. எப்பண்ணே போனாங்க? அவங்க போய் ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலே ஆகுதுமா, ஒன்றும் காணும். ஓ 4 மணி நேரம் ஆச்சா? ஃபோன் பண்ணி கேட்டீங்களாண்ணே? இல்லைம்மா, ஃபோன் பண்ணேன், அவளுக்கு ரிங்கே போகல. சரி பிள்ளைங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு தான் எடுத்தேன், நீங்கள் வந்துட்டீங்க, அப்படியே விட்டாச்சு. ஐயே சரி இருங்க அண்ணே, நான் இப்போ ஃபோன் பண்ணி பார்க்குறேன். போட்டு பாருமா. கொஞ்சம் எனக்கே பதட்டமாக இருக்குது, மழை வேற வந்துருச்சு இல்லை? ஆமாம் ஆமாம். ஏம்மா செல்வி, என்ன? காப்பி தான் வேணான்னுட்டு ஏதாவது பிஸ்கெட் எடுத்துட்டு வரட்டுமாம்மா? இல்லைண்ணே வேணாம், எனக்கு வயிறு சரியில்லைண்ணே. அவ இப்படிதானே. சரி இருங்க நான் கால் பண்ணி பார்க்குறேன். கொஞ்சம் போடுமா. என்னம்மா? ரிங்கு போகுது. சரி சரி. உஷா, உஷா, இன்னும் கிட்ட போடா. உஷா. ஹாய். இப்போ ஹாய் ரொம்ப முக்கியம். அந்த பொண்ணுக்கே இடி பயத்தோட இப்போ வாம்பாயம் தான் இருந்திருக்கும். டேய் சும்மா இருடா. சரி சரி பேசு. ஐயோ, இவன் எங்க இங்கே வந்தான்? எப்போதுலேருந்து ஃபாலோ பண்ணுறான்னு தெரியலையே. அம்மாவுக்கு தெரிஞ்சா நான் செத்தேன். எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணுறான்? இப்போ என்ன பேர் சொல்லி வேற கூப்பிட்டான். உஷா பேக். எவ்வளோ தைரியம் இவனுக்கு! என்னடா அந்த பொண்ணு மூஞ்சி அப்படி வச்சுட்டு இருக்கு? ஹலோ. சொல்லுவதா? அக்கா நான் வதா பேசுறேன், கேக்குதா? கேக்குதுமா, சொல்லு. அக்கா எங்களெல்லாம் விட்டுட்டு நீங்க போயிட்டீங்கல்ல? ஐயோ அப்படிலாம் இல்லைம்மா, இந்த பிள்ளைங்களுக்கு தான் 2 ட்ரெஸ்ஸை மட்டும்தான் எடுத்தேன், வேற ஒன்றும் எடுக்கல. இந்த 2 ட்ரெஸ்ஸுக்கு எதுக்கு உங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டது தான் வந்துட்டேன். சரி ஏதோ சொல்றீங்கன்னு நான் நம்புறேன்க்கா. குழந்தை கூட அங்கே தான் இருக்கிறா. ஆமாம்மா இங்கே தான் இருக்கிறா. தெரியும்க்கா, உங்களுக்கு அவ ஞாபகம் தானே வந்திருக்கு. ஐயோ அப்படி இல்லைம்மா, அவ கொஞ்சம் செலக்ட் பண்ணுவா நல்ல துணியா, அதனால தான் கூட்டின்னு வந்தேன். சரி இன்னைக்கு நாங்கள் மன்னிச்சு விட்டுறோம், ஆடி தள்ளுபடி போட்டிருக்கானா, அப்புறமேட்டா ஒன்றா போவோம் எல்லாரும். நீங்கள் எதுவும் துணிலாம் வாங்கலைல்ல? ஐயே நான்லாம் ஒன்றும் துணி வாங்கலைம்மா, அப்புறம் போவோம் ஒன்றா. சரி சரி, நான் உங்கள் வீட்டில் தான்க்கா இருக்கேன். மழைக்கு ஒதுங்கி வந்தேன், நீங்கள் இருப்பீங்களோன்னுட்டு. நீங்கள் எல்லாம் அண்ணன் தான் இருந்தாங்க. ஐயே அப்படியாம்மா? சரி சரி இருங்க, இதை வந்துடுவோம் இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்தில். சரிங்கக்கா. உங்களுக்கு அண்ணன் கால் பண்ணி பார்த்தாங்களா? லைன் போகலையாம். சரி அவர்கிட்டயும் சொல்லிவிட்டு, ஒழுங்காக கேட்கல பார்த்துக்க, பஸ்ஸில் வரேன். சரிங்கக்கா. அண்ணே வந்துட்டு இருக்காங்களா? இன்னும் 1/4 மணி நேரத்தில் வந்துடுவாங்களாம். சரிங்கம்மா. அது சொல்லாத ஒரே பதட்டமாக இருந்ததுமா.